விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி 2025லேருந்து செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்க போகுது? உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னாக்கா, ராசியில குரு இருக்கிறாரு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல வார தொடக்கத்திலேயே நல்ல பௌர்ணமி சந்திரனுடைய பூர்ண ஒளியில அப்படியே 3ஆம் பாவகத்து அமைப்புகள்ல கடந்த ஒரு மாசமாக, ஒரு வருஷமாக எந்த விஷயத்துக்கு கடுமையான எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அது இப்ப மெதுவாக நடக்கக்கூடியத உணர ஆரம்பிக்கிறீங்க மிதுன ராசிக்காரங்க அப்படின்றது தாங்க உண்மை. கோச்சார அமைப்புகள்ல இப்பொழுது பெரிய மாதிரியான தடைகளோ, பிரச்சனைகளோ எதுவும் இல்ல. 4ஆம் பாவகம், 7ஆம் பாவகம் லேசான சனி, செவ்வாயின் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இந்த வாரத்துல அப்படியே 9, 10, 11ஆம் இடத்து 12ஆம் இடத்தோட சந்திரன் அப்படியே வரக்கூடிய அமைப்புகள்ல 10ஆம் இடத்துல சந்திரன் வரும்பொழுது அப்படியே உங்களுடைய மகாதன யோகம் செயல்பட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பண வரவு இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு பண வரவு மிதுன ராசிக்காரங்களுக்கு வருங்க. அவருக்கு கொடுத்திருந்தேன், இவருக்கு கொடுத்திருந்தேன், ஏதோ ஒரு பணம் வந்தது, அந்த பணம் வந்தது அப்படின்ற மாதிரியான பணம் கையில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கணவன் மனைவி அமைப்புகள்ல முதல்ல பிரச்சனை இருந்து அது அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். அப்படியே 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே 10ஆம் இடத்தோட 11ஆம் இடத்தோட தொடர்புபடுத்தக்கூடிய அமைப்புகள்ல உங்களுடைய பாக்கியாதிபதியான சனி, உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய், உங்களுடைய 2ஆம் அதிபதியான சந்திரன் ஒருவருக்கு ஒருவர் தொடர்புபட்டு செவ்வாயின் 8ஆம் பார்வை 11ஆம் இடத்துடைய அமைப்பு அப்படின்னு கடந்த காலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் போராட்டமாக இருந்ததோ அது படிப்படியாக நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள், தேவையில்லாத வீட்டு செலவுகள் இருந்து வந்தது அப்படியே கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு, தாயாரோட இருந்து வந்த மன வருத்தங்களும் சரி, தாயாருக்கு இருந்து வந்த நோய் அமைப்புகளும் அப்படியே படிப்படியாக ஒரு குணமாகக்கூடிய அமைப்பு. மாணவர்களுக்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டதால படிப்புல ஒரு சுணக்கம் இருந்ததுங்க. வீடு, பொருளாதாரம், வாகனம் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனைகள் இருந்து வந்தவங்களுக்கு கூட இப்பொழுது அதுல இருந்து மீளக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லி இந்த செப்டம்பர் 2வது வாரம் உங்களை அடுத்த கட்ட நல்ல நகர்வுக்கு கொண்டுட்டு போறதுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே தொடரப்போகுது. மாணவர்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல 12ஆம் இடத்துல வார பிற்பகுதியில் அப்படியே சந்திரன் வரக்கூடிய அமைப்பு. சந்திராஷ்டமம் இந்த வாரத்துல அப்படியே முடிந்த பிறகுதான் இந்த வாரமே தொடங்குது. அப்போ இந்த வாரம் முழுக்க சந்திராஷ்டம அமைப்பு இல்ல. 12ஆம் இடத்துல சந்திரன் போனாலும் கூட 12ஆம் பாவகத்து அமைப்புகள்ல நல்ல தன்மை இருக்கக்கூடிய 2ஆம் அதிபதி 12ல இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. கடன் எதுவும் வாங்கி பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாத ஒரு சாதாரணமான ஒரு வாரமாக இருந்தாலும் கூட எதனை தொட்டாலும் முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, சந்தோஷங்கள் நிலைத்து உங்களோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மையாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2வது வாரம் நிச்சயமாக அமையும்.